ரெடியா இருக்கீங்களா? நான் தான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மரம் வெட்டுற ஆளை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு உழைப்பாளி. அவனோட வேலை என்ன அப்படின்னா மரம் வெட்டுறது. காட்டுல எல்லாம் போய் மரம் வெட்டுறது அவனோட வேலை. அவன் எப்பயுமே எதுக்குமே பெருசா ஆசைப்படவும் மாட்டான், சோம்பேறித்தனமா இருக்க மாட்டான், யாரையுமே ஏமாத்தவும் மாட்டான். அப்ப அவன் ஒரு நாள் ஒரு மரம் வெட்டிட்டு இருந்தான். அவன் மரம் வெட்டின இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஆறு போயிட்டு இருந்துச்சு. அவன் என்ன பண்ணா, மரம் வெட்டிட்டு இருந்தான். அப்ப அவன் மரம் வெட்டிட்டே இருக்கும்போது அவனோட மரம் எதுல வெட்டுவாங்க? கோடாரி வச்சுதானே வெட்டுவாங்க. அந்த கோடாரி என்ன ஆச்சு, அவன் மரம் வெட்டும் போது அந்த ஆத்துல இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ள விழுந்தோன்னா அவன் தேடி 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 பார்த்தான், எடுக்கிறதுக்கு எங்க இருக்குன்னு தேடி தேடி பார்த்தான். கிடைக்கவே இல்லை. அவன் உடனே அந்த ஆத்த ஓரமா அப்படியே உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு மரம் வெட்டணும்னா அந்த கோடாரி இருந்தா தானே வெட்ட முடியும், வேற எதுலயுமே வெட்ட முடியாது. அவன்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கோடாரி தான். அதனால அவன் அந்த ஆத்தோரமா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்ப அந்த ஆத்துல இருந்து ஒரு தேவதை வெளியில வந்துச்சு. வெளியில வந்து இவனை பார்த்து கேட்டுச்சு, உனக்கு என்ன வேணும், ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டுச்சு. அவன் சொன்னா, என்னோட கோடாரி இந்த தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, நான் அந்த கோடாரி இருந்தாதான் வேலை செய்ய முடியும், மரம் வெட்ட முடியும், அப்பதான் நான் என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். நான் மரம் வெட்டி எடுத்துட்டு போனாதான் எனக்கு பணம் கொடுப்பாங்க, அதை வச்சுதான் நான் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு அழுதான். உடனே அந்த தேவதை சொல்லிச்சு, சரி நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ அழுகாத அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படின்னு சொன்னோன்னே நான் உள்ள போய் தேடிட்டு வரேன் அப்படின்னுட்டு அந்த தேவதை தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியில வந்துச்சு. வெளியில வரும்போது ஒரு தங்க கோடாரி எடுத்துட்டு வந்தது. இந்த பாரு, இந்த கோடாரி உன்னோடதா அப்படின்னு கேட்டுச்சு. அவன் சொன்னா, இல்ல இல்ல இது என்னோட கோடாரி கிடையாது அப்படின்னு சொன்னான். சரி இரு, நான் திருப்பி போய் தேடி பாக்குறேன் அப்படின்ட்டு திருப்பி அது தண்ணிக்குள்ள மூக்கி திருப்பி தேடிச்சு. வெளியில வரும்போது அது ஒரு வெள்ளி கோடாரி எடுத்துட்டு வந்தது. இது உன்னோடையதா அப்படின்னு கேட்டுது அந்த தேவதை. ராம சொன்னா, இல்ல இல்ல இதுவும் என்னோடது கிடையாது, என்னோட கோடாரி சாதாரணமான ஒரு கோடாரி தான் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அந்த தேவதை திரும்பி 3வது தடவை தண்ணிக்குள்ள முக்கி வெளியில வரும்பொழுது அவனோட கோடாரி எடுத்துட்டு வந்தது. இந்த பாரு, இதுதான் உன் கோடாரியா அப்படின்னு கேட்டுச்சு. ராம சொன்னா, ஆமா இதுதான் என்னோட கோடாரி, ரொம்ப ரொம்ப நன்றி நீ என்னோட கோடாரி எடுத்து கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோடாரியை வாங்கிட்டு ரொம்ப நன்றி சொன்னான். இந்த தேவதை பார்த்துச்சு இவனுடைய நேர்மையையும் இவனுடைய நாணயத்தையும் இவனுடைய நல்ல மனசையும் பார்த்துட்டு அது சொல்லிச்சு, இந்தா நீ இந்த தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரியும் சேர்த்தே வச்சுக்கோ, நேர்மையா இருக்கிறனால உனக்கு இதையும் நான் சேர்த்து பரிசாவே கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தது. உடனே ராமுக்கு ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா அவன் மரம்லாம் வெட்டிட்டு அவனோட வீட்டுக்கு திரும்பி போனான். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நேர்மை உயர்வு தரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாரையும் ஏமாத்தாம அடுத்தவங்களுடைய இதுக்கு ஆசைப்படாம நம்ம இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அது தன்னாலேயே நமக்கு சேரும் அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களோட இந்த கதையை பகிர்ந்துக்கோங்க. சீக்கிரமா போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வேற ஒரு கதையோட நம்ம பார்க்கலாம்.